கண்ணில் மானம் போயிடுச்சுன்னா எல்லாம் மானம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்றாங்க. நாம் அது ஒரு லேசான காரியமாக எண்ணணும். நீதி நிமித்தமாய் ஒருவேளை பேர் கெடுமானால், நீதி நிமித்தமாய், இயேசுவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஒருவேளை மானம் போகுமானால் அதை நாம் எண்ணாமல் போகணும், அதை பெருசுப்படுத்திக்காம போகணும். ஆனால் எப்படி அப்படி போக முடியும்? எப்படி அப்படி போக முடியும்னா, இயேசுவை போலவே அதை தாண்டி பார்க்கணும். இந்த மானம் போயிடுச்சுன்னு எல்லாம் பேசின்னு இருக்காங்க, இது போயிடுச்சு அது போயிடுச்சு, அதெல்லாம் போனது எல்லாத்தையும் நூறத்தனையா தேவன் திரும்ப தருவார். அவர் கண்ணில் எதுவும் போலன்றது மட்டும் இல்லை, மனுஷன் கண்ணில் போனதையும் நூறத்தனையாய் அவர் திரும்ப காம்பன்சேட் பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையோட பார்க்க இது என்ன, இது நத்திக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்களே. என்னங்க, தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ அதாவது பாருங்க, ஒன்று இயேசுடைய அப்ரோச் கடவுள் கண்ணில் ஒன்றும் போல போ, இன்னொன்று மனுஷன் கண்ணில் போனது கூட எல்லாமே திரும்ப மகிமையாய் திரும்ப வரும். தேவன் அப்படி திருப்புவார். ஏன்னா அவர் தீமையை நன்மையாய் திருப்புகிற தேவன், தீமையிலிருந்து நன்மையை வரவழைக்கிற தேவன். இயேசுடைய சிலுவை பாடிலிருந்து அவமானத்திலிருந்து எப்படி மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு ஒரு கனத்தையும் மகிமையும் கொண்டு வந்தாரோ, அது போல நமக்கு நடக்கிற தீமையிலிருந்தும் பலவிதமான நன்மைகளை அது மூலம் அதை வச்சுக்கிட்டு உலகத்தை ரட்சிப்பார்னு சொல்ல வரல. நான் நமக்கு வர தீமையின் மூலமாக இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் நமக்கு வர தீமையின் மூலமாய் நாம் அதை சரியாய் கையாளுவோமானால், நாம் அதை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா தேவனுக்கு நாம் சாட்சியாக அந்த நேரத்தில் இருப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அதனாலே 4 பேர் இயேசுவை நம்புவாங்க. நாளைக்கு இயேசு அண்டை நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் இதெல்லாம் எப்படி சந்திக்கிறோம், எப்படி கையாளுறோன்றதை பார்க்குறப்பவே அதனால ஜனங்க இன்ஸ்பயர் ஆகுவாங்க, ஜனங்க ஊக்கப்படுவாங்க, ஜனங்க பலன் அடைவாங்க. இல்லையா? என்னங்க, நாமளும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவோம், நாமளும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவோங்க. ஒருவேளை இதுக்கு முன்னால் மனிதர்களுடைய துதியை நாடிக்கொண்டு மனுஷனுடைய அங்கீகரிப்பை பெருசாக எடுத்தோமானால், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வழியாக கடந்து வர்றதுக்குள்ள கடவுள் கொடுக்குற அங்கீகரிப்பை தான் பெருசாக நம்ம எடுத்துப்போம். அது மட்டும் இல்லை, மனுஷன் பார்வையில் இழந்த அந்த மான மரியாதை எல்லாத்தையுமே தேவன் நூறத்தனையாய் திரும்ப தருவார். ஏன் அப்படி நூறத்தனையாக வேணும்னு சொல்கிறான்னா, இயேசு சொன்னார் பாருங்க அவருடைய போதனையில், மார்க் 10:28-30